அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நியூ இயர் அன்றைக்கி பண்ண ஃபுல் வெஜ் மீல் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதோட மெனூஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது, ஒரு 1 ஹவர்க்குள்ளே இது ஃபுல்லாகவே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் பொரியல், எண்ணெயில் கடுகு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் துருவன கேரட் போட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் தேங்காய் போட்டு கட்டி எடுத்துனா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி. மல்லித்தலை போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். சேம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொலப்பு தன்மை போனதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு அப்படின்னு போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். நல்லா வதங்கின அப்புறம் தேங்காய் போட்டால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அரிசி மாவு போட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்தோன்னு எடுக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், வேக வச்சா மட்டும் போதும். இப்போ பாயாசம் பண்ணலாமா? அதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஊற வச்சு ஆட் பண்ணதுனால இது பிடிச்சி, நீங்கள் ஊற வைக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காவை நசுக்கி போட்டிருக்கேன். உப்பு போட்டால் தான் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணும், அதனால தான் உப்பு போடணும். இப்போ நம்ம சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பாயாசம் ரெடி. அதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான பாயாசம் ரெடி. இப்போ நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில் சாம்பார் செய்யலாமா? கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் தாளித்து, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது சாம்பார் தூள், வீட்டிலே செஞ்ச சாம்பார் தூள். நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. நல்லா கொதி வந்தோன்னா காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பார், பாயாசம், பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், சுட சுட ரைஸு, அப்பளம், வடை, பாயாசம், அப்புறம் தயிர். சுட சுட சூடில் சாம்பார் ஊற்றிக்கலாம். அப்புறம் தயிர் ஒரு கப் வச்சுக்கலாம். சூப்பரான வெஜ் மீல் ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக புதினா சாம்பார் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.